Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. பழனி கோயில் நில முறைகேடு தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி எஸ்பி சுஜிதா விசாரணை நடத்தி வருகிறார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் இணைகிறார். சதீஷ் ரங்கநாதன், இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் சன்னதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு மோசடி பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை கிளப்பியது. இது குறித்து பழனி கோயில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் பழனி அடிவார போலீசார் புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், போலி டிரஸ்ட் பிரமுகர்கள் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது கூட்டு சதி மோசடி உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடந்தது. இந்த வழக்கின் தீவிர தன்மை இது பண்றதுக்காக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை சம்பந்தப்பட்டு இருந்த அரசு அதிகாரி மற்றும் ஒருவரே இந்த மோசடியில் துணை நின்றது குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தென்மண்டல ஐஜி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த நில மோசடி பல முக்கிய பிரமுகர்கள், உயர்மட்ட அரசியல் நிர்பந்தர்கள் தொடர்பாக இருக்கலாம் என்பதால் வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யக்கோரி அரசு பரிந்துரை கடிதம் அனுப்பப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இந்த வழக்கினை உடனடியாக சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதை தொடர்ந்து பழனி அடிவார போலீசாரிடம் இருந்து வழக்கு ஆவணங்கள் அனைத்தும் இணையதளம் மூலம் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையிலான போலீசார் நேற்று திண்டுக்கல், தேனி, திருச்சி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 5 சிபிசிஐடி ஆய்வாளர்கள் மேற்பார்வையில 20க்கும் மேற்பட்ட போலீசார் திண்டுக்கல் அலுவலகத்துல முதற்கட்டமாக தகவல் அறிக்கை தயார் செய்து பழனியில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு கள ஆய்வு செஞ்சாங்க. இதனை தொடர்ச்சியாக இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு பழனி அறநிலையத்துறை சேர்ந்தவர்களை வரவழைக்கப்பட்டு இந்த அதிகாரிகள் மதுரையில இருந்து வருகை தந்த சிபிசிஐடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா நேரில் இப்ப விசாரணை நடத்தி வர்றாங்க. இந்த விசாரணையின் மூலம் மோசடி தொடர்பான மேலும் பல முக்கிய புள்ளிகள் குறித்து விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் ரங்கநாதன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.